3-4 விதமாக இதை பயன்படுத்துகிற இது உண்டு. அதாவது ஒரு சிலருக்கு இந்த 20 வயசானா கூட மென்சஸ் வராதவங்க இருக்கிறாங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா, மாதமே வராத பெண் வந்து என்ன ஒரு 13லேருந்து 16 வயசுக்கு வந்துடணும் இல்லையா, அந்த விஷயங்கள் இல்லாமல் அந்த மாதிரி இல்லாத இருக்கிறவங்களுக்கு இந்த கொழுந்துக்கு பாருங்க ஃபுல்லாக ரொம்ப மெயினூட்டாக 2 இலை தான் வரும். அது அந்த கொழுந்து வந்து ஒரு 7 கொழுந்து, ஒரு 50 வந்து கருஞ்சீரகம். அதை இடித்து தூளாக்கி ஜலிச்சுட்டு இதில் 7 கொழுந்து வச்சு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வெல்லம். நம்மளுக்கு இப்போ 50 கிராம் நீங்கள் கருஞ்சீரகம் வைக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், 25 கிராம் வெல்லம் சேர்த்துட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா மெழுகாயிடும். அப்படியே மெழுகாயிடும். அதை உருட்டி வச்சுட்டு நீங்கள் அதை வந்து அவங்களுக்கு தண்ணியில் காலைல வெறும் வயிற்றுல ஒரு 7 நாள்லேருந்து 21 நாள் கொடுத்தீங்கன்னா மாதம் அது மாதிரி வந்துடும். இது நாங்கள் வந்து எங்களுடைய பாரம்பரியத்தில் நாங்கள் கொடுத்துன்னு இருக்கிற வழக்கம். இது ஒன்று. அடுத்தது நம்ம வாதத்தில் குதிகால் வாதம்னு சொல்லுவோம். குதிகால் வாதம் அதாவது ஆமாம், அந்த இந்த இடம் மட்டும் குறிப்பிட்டு இந்த இடம் மட்டும். அப்போது அந்த இடத்துக்கு இந்த பழுத்த இலை இருக்குது இல்லையா, இந்த இலை மட்டும் அது மட்டும் எடுத்து இந்த மாதிரி மஞ்சள் கலரில் இருக்கணும் இலை. அதை எடுத்து நம்ம என்ன செய்யணும்னா வந்து செங்கல்ல நல்லா பாதி செங்கல் நல்லா கனகனன்னு சூடாக்கி வச்சுட்டு அது மேலே இந்த இலையை வச்சு இந்த காலினுடைய நுனி பகுதியை மட்டும் இப்படி வச்சு எடுக்கணும். வச்சிங்கன்னா அப்படியே கிருன்னு மண்டைக்கு அடிக்கும். அதை எடுத்துட்டிங்கன்னா அப்போ எடுத்து மறுபடியும் அப்படியே தரையில் ஊனிடணும். அப்படி மறுபடியும் எடுத்து அந்த செங்கல் மேலே இது மாதிரி இதுக்கு 5 இலை வச்சு இது பண்ணிங்கன்னா அந்த குதிகாலில் இருக்கிற வாத நீரெல்லாம் மொத்தத்தையும் உறிஞ்சிடணும். அதுக்கு இந்த இலையை வந்து நம்ம பயன்படுத்துகிற வழக்கம். நம்ம மெர்க்குரியும் சுத்தம் பண்ணுறதுக்காக இதனுடைய பாலை வந்து நம்ம எடுத்து பாதரசத்தை சுத்தம் பண்ணினோம். கண்ணாடி மாதிரி அப்படியே முகமே பார்க்கலாம், அவ்வளோ பல ஆயிடும். அதுக்கு ரொம்ப விசேஷமாக வேலை செய்யும் அந்த இது.